الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم كنت لفي أبي ذر ينذرا صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் பேரருள் நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சையீதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான பாக்கியம் நிறைந்த மீலாதுனுடைய தொடர் நிகழ்வை இங்கே அல்லாஹ் நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கலந்திருந்து இந்த பேரின்பத்தில் திளைக்க தௌஃபீக் செய்திருக்கிறார். இந்த மஜ்லிஸின் பரக்கத்தை அல்லாஹ் காலமெல்லாம் நடத்தி வைப்பானாக. நாட்கள் ரொம்ப சுருங்கி இன்னும் 3 நாளில் வந்து நிற்கிது, வேகமாக போய்விட்டது. எனவே நேற்று ஒரு தலைப்பை நாம் இங்கே தலைமைத்துவத்திற்கான பண்புகள் என்று பேசி வந்தோம். அது நேற்றோடு இன்ஷா அல்லாஹ் அதை நிறைவுபடுத்தியதாகவே ஆக்குகிறோம். இந்த 3 நாட்களும் அன்னலாரினுடைய குடும்பத்தோடு நாம் ஒரு பார்வை பார்த்தால் அது ரொம்ப மகிழ்ச்சி தரும் என்று உண்மையிலேயே விருப்பப்பட்டதோடு பல பேர்களினுடைய யோசனையும் இங்கே சேர்ந்து அமைந்திருக்கிறது. எனவே இன்றைய தினம் நம்முடைய தாய்மார்களும் இதில் ரொம்ப ஈடுபாடு இருப்பதால் அன்னலார் தன்னுடைய குடும்பத்து மனைவியர்களோடு நபியும் நபியின் குடும்பத்து மனைவியர்களும் நபியினுடைய வீட்டுக்குள்ளால் நுழைகிறோம். நபியும் நபியின் குடும்பத்து மனைவியர்கள் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் அன்னலாரும் அகல பைத்துகளும் நபியினுடைய குடும்பத்து பிள்ளைகள் இன்றைக்கு அவர்களுடைய மனைவியர்கள் ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை நபியினுடைய வீட்டுக்குள்ளே அமைந்திருந்த வாழ்க்கை. வெளி உலகத்தில் நபி எப்படி பார்க்கப்படுகிறார்களோ, வெளி உலகத்தில் எப்படி அறியப்பட்டார்களோ, நபி அவர்களை சிரித்த முகத்துடனேயே நாங்கள் கண்டோம் என்று சஹாபிகள் சொன்ன அந்த செய்தி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், மா ரஅய்துஹு இல்லா முத்தபஸ்ஸிமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் எப்போது பார்த்தாலும் அவர்களுடைய முகத்தில் புன்சிரிப்பு இருக்கும், புன்னகை இல்லாத நபியை நான் பார்த்ததில்லை. அந்த செய்தி யார் இதை சொல்வது? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வீட்டிலே ஹித்மத் செய்த அவர்களுடைய வீட்டு பணியாளர். இது வெளி உலக வாழ்க்கை, எப்போதும் முகத்திலே புன்னகை இருக்கும். அல்லாஹ் அந்த புன்னகை நமக்கு நசீபாக்குவானாக. இதே நிலை வீட்டுக்குள்ளேயும் இருந்தது, இதே நிலை வீட்டிலும் இருந்தது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்திலும் கோபப்பட மாட்டார்கள் என்று சஹாபிகள் ஒரு செய்தியை தருவார்கள். இங்கே நபியினுடைய மனைவிமார்கள் என்று உள்ளே வரும்போது அன்னலார் எங்களிடத்தில் கோபப்பட்டதில்லை என்று சொல்லும் அந்த செய்தி வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறது. வெளி வாழ்க்கையில் எப்படி தங்களை முகவரிப்படுத்திக் கொள்கிறார்களோ, எப்படி உயர்ந்த குணங்களால் அறியப்படுகிறார்களோ, எப்படி சீரிய சிந்தனையாளர் என்று பேசப்பட்டார்களோ, எல்லாருடைய மனதையும் ஈர்க்கிற வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சொந்தக்காரர் என்று அறியப்பட்டார்களோ, அதே வாழ்க்கையும் அதே நிலையும் தன்னுடைய குடும்பத்திலும் இருந்தது, வீட்டுக்குள்ளாலும் இருந்தது. வெளியிலே நல்ல குணம் என்று அறியப்பட்ட பல பேர் வீட்டில் அந்த குணத்தை காட்டுவதில்லை. வெளியிலே நல்ல பெயர் பெற்ற பல பேர்கள் வீட்டிலே அந்த பெயரை பெறுவதில்லை. சில பேர் வெளியில இருக்கிற காட்டங்களை பூரா வீட்டில் தான் காட்டுறது. வெளியில இருக்கிற டென்ஷனை பூரா வெளியில கொட்ட முடியாது, வீட்டில் போய் கொட்டுறது. இங்கே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான குடும்ப வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அவர்களின் மனைவியர்களோடு அன்னை ஆயிஷா சொல்வார்கள், ஒரு நாள் ராத்திரி அன்னலாரோடு நாங்கள் பேசிக்கொண்டிருந்தேன். பெருமானாரோடு இரவு நேரங்கள், மகிழ்ச்சியான நேரம், சங்கையான நேரம், மனைவியர்களுடைய செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தன்மை. பெரும்பாலும் மனைவியர்கள் அதிகமாக நம்ம வீட்டுக்காரங்க நம்மள்கிட்ட பேசணும் ஆசைப்படுவாங்க. அது எல்லா மனைவியர்களுக்கும் இருக்கும். கொஞ்சம் நேரமாவது பேசணும். நம்மள்கிட்டலாம் ஒரு பழக்கம் இருக்குது, கல்யாணம் முடிஞ்ச புதுசில் கொஞ்சம் நேரம் பேசுறது, அதுக்கு பின்னால் அந்த பேசுறதுலாம் கிடையாது. அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், என்னத்தை போட்டு பேசுறது? எங்கே கல்யாணத்துக்கு பின்னால் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சுட்டா என்னத்தை போட்டு பேசுறது? இப்போ ஒரு பெரிய சோதனை காலம். கல்யாணத்துக்கு முந்தைய 1.5 வருஷம் பேசி முடிச்சிடுறாரு. பொண்ணு மாப்பிள்ளை பேசி போட்ட உடனே அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா நீங்கள் பேசி போட்டுட்டீங்களே, இனிமேல் நாங்கள் பேச வேண்டியது தான். ஒரு செல்போனையும் கொண்டு கையில் கொடுத்துட்றாரு. செல்போனையும் கையில் கொடுக்கறது யாரு? முறையாக பொண்ணை மாப்பிள்ளையை பெற்ற வாப்பா அம்மாவும் சேர்ந்தே முடிவெடுத்து ஒரு போனை கொண்டு போய் மருமகளுக்கு கையில் கொடுத்துட்டு வந்துடுறது. மருமகள்லாம் இல்லை. எத்தனையோ பேர் 1.5 வருஷம் பேசிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டான். 1.5 வருஷம் பேசினாங்க, அதுவும் கல்யாணம் வேண்டாங்கிறான். என்னப்பா பிரச்சனைன்னா அவன் ஃபோனில் ஒழுங்காக பேசலையேங்கிறான். ஃபோனில் 1.5 வருஷம் பேசி சண்டை, கல்யாணமே ஆகல. அந்த பேச்சியை ஷரியத் அனுமதிக்குமா என்றால் அது மார்க்க ரீதியாக ஹராம். இளைஞர்களுக்கு சொல்கிறேன், அந்த தீய முன்மாதிரியை நீங்கள் எடுக்க வேண்டாம். இங்கே வந்திருக்கிற பெண்களுக்கும் சொல்கிறோம், அது அழகிய முன்மாதிரி அல்ல. இனம் பேசி போட்டாச்சா இனிமேல் பேச்சுவார்த்தைலாம் ஒன்றும் கிடையாது. கல்யாணத்துக்கு பின்னால் தான் மாப்பிள்ளையும் ஒன்றும் பேசணும். அதுக்கு முந்தி நீங்கள் பேச வைப்பதில் நிறைய ஆபத்து இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி ஷரியத்தை நாம் அங்கே கிழிக்கும் தன்மை இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அருமை மனைவியர்களை அவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு வச்சு பேசுவாங்க. ராத்திரி ஆயிஷா சொல்லுவாங்க, நான் ரொம்ப நேரம் நபிகிட்ட பேசணும்னு நினைப்பேன். பெருமானார் உட்கார்ந்து கேட்பார்கள். ஒரு நாள் ராத்திரி நான் நபியிடத்தில் சொன்னேன், நாயகமே, கடந்த கால வரலாற்றில் நான் படித்திருக்கிறேன், ஒரு 11 மனைவியர்கள் 11 பேர் சொல்றாங்க. ஆயிஷா நாயகி அவங்க உட்கார்ந்து பேசின கதைகளை சொல்றாங்க. ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவன் என்ன பேசினாங்க, அப்படி ஒரு நீண்ட செய்தி. இங்கே நான் 11 பெண்களின் செய்திகளையும் பேசுவதற்கில்லை. ஒவ்வொரு பெண்ணும் அவங்க கணவனை பற்றி புகழ்ந்த விஷயங்களை 11 பெண்கள் கூடி பேசினாங்களாம். என் கணவர் இப்படிப்பட்டவர், என் கணவர் இப்படி அப்படி இருப்பார், வீட்டுக்கு வந்தா இப்படி இருப்பார், வெளியில போனா அப்படி இருப்பார், சாப்பிட்டா இப்படி சாப்பிடுவார், தூங்குனா இப்படி தூங்குவார் என்று அவங்களுடைய கணவனை பற்றி வர்ணிக்கிற ஒரு கூட்டம். 11 பெண்கள் சேர்ந்து பேசுறாங்க. பொம்பளைங்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளை பத்தி பேசினா இப்படி இருக்கும். நம்ம 10 மாப்பிள்ளைமார்கள் இருக்கோம், நம்மளை பற்றி ஒரு 10 பொம்பளைங்க நம்ம மனைவிமார்கள் பூரா ஒன்றா உட்காந்து பேச வச்சா நாளைக்கு நம்ம வெளியில் போனால் ஒருத்தரும் மதிக்க மாட்டான். நம்ம வெளியில் போனால் ஒருத்தரும் மதிக்க மாட்டான். கதை இப்படி தானே நினைப்பாங்க. 11 பெண்களும் ஒன்று சேர்ந்து தங்கள் கணவன்மார்களை பற்றி பேசினார்கள் என்ற செய்தியை ஆயிஷா நாய் நபின்னு உட்காந்து பேசுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூட கண்டிக்கல, சுவையாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எந்த மனைவி என்ன சொன்னாங்க, எந்த மனைவி என்ன சொன்னாங்க, அப்படி எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியாக சொன்னாங்க 11வது மனைவி என்று சொல்லி ஆயிஷா துவக்கும் போது அபி ஸரா உம்மு ஸரா, கணவன் பேரு அபி ஸரா, மனைவி பேரு உம்மு ஸரா. அவங்க 2 பேரையும் பற்றி சொன்னாங்க. ரொம்ப அழகான வாழ்க்கை.
அந்த கணவன் அப்படி அந்த அம்மா வர்ணிச்சிச்சு. அந்த மனுஷன் அந்த மனைவி அவ்வளோ வர்ணிக்கிறாங்க. இந்த அம்மா அவ்வளவு தூரம் அந்த கணவனுடைய தன்மையை உயர்த்தி பேசுறாங்க. அந்த நீண்ட செய்தி அது. அப்படி தன்னுடைய கணவனை வர்ணித்து பாராட்டி உயர்த்தி ரெண்டு பேரும் அப்படி ஒரு முன்மாதிரி கணவன் மனைவிங்கிறத சொன்னாங்க. அதை கேட்டு 11 பெண்களுடைய கதைகளையும் கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயிட்ட சொன்னாங்களாம், குந்துலக்கி கபி ஸரஇன் உம்மி ஸரஇன். ஆயிஷா அபூ ஸரா உம்மு ஸராங்கிறத வரலாறு படைத்து வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. கணவன் மனைவிக்கு முன்மாதிரியா வாழ்ந்துட்டாங்க. இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு நான் அபூ ஸரா போல, எனக்கு நீங்க உம்மு ஸரா போலன்னா. எனக்கு நீங்க உம்மு ஸரா, உங்களுக்கு நான் அபூ ஸரா. அபூ ஸரா அவ்வளவு அழகா இருந்தார், அவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார் என்று அவங்க மனைவி உம்மு ஸரா பேசினாங்க ஆயிஷா நாயகி. இப்போ பெருமானார் சொல்றாங்க, அபூ ஸரா போல் நான் இருக்கிறேன், உம்மு ஸரா போல் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவ்வளவு கதையும் கேட்டுட்டு அதை வர்ணித்த அந்த வர்ணிப்பில் நான் உங்களுக்கு அபூ ஸரான்னாங்க. ஆயிஷா நாயகி ரொம்ப திறமையானவங்க, ரொம்ப தெளிவானவங்களும் கூட. உடனே சொன்னாங்களா, நபி இவ்வளவு சந்தோஷப்படுத்திட்டாங்க. உடனே சொன்னாங்க ஆயிஷா, இல்லை வல்ல அந்த ஹைரும் மின் அபீ ஸரா, நாயகமே நீங்க அபூ ஸரா மாதிரிலாம் கிடையாது. நான் அபூ ஸரா போல், நீங்கள் உம்மு ஸரா போல். எவ்வளோ ரெண்டு பேர் ஓகோண்டு வாழ்ந்தார்களே, மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள், அழகாக வாழ்ந்தார்கள், நேர்த்தியாக வாழ்ந்தார்கள். நான் அந்த அபூ ஸரா, நீங்கள் உம்மு ஸராங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஆயிஷா சொன்னார்களாம், இல்லை நீங்க அபூ ஸரா மாதிரிலாம் இல்லை, வல்ல அந்த ஹைரும் மின்ஹு, நீங்கள் அபூ ஸரா விடவும் சிறந்தவர்கள், நீங்கள் அபூ ஸரா விட சிறந்தவர். அபூ ஸரா ஒரு சராசரி மனிதர், நீங்கள் எத்தனை பெரிய நபி, உங்களை போல் ஒரு கணவனை இந்த உலகம் பெற்றிருக்காது, அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்றார்கள் அன்னை ஆயிஷா. அந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகளை குறித்து பக்கம் பக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. தங்களுடைய மனைவியர்களோடு பெருமானார் உலா வந்த காலம், அவர்களோடு உறவாடிய காலம், மகிழ்வித்த காலம், ஆனந்தத்தை ஏற்படுத்திய காலம், உணவு வகைகளில் மனைவிமார்களோடு பங்கெடுத்த காலம் எத்தனை சுவாரஸ்யமானது. மார்க்கம் சார்ந்த விஷயங்களில் அன்னை ஆயிஷா ஒரு இடத்துல சொல்வாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு உதாரணம் கேட்பேன், நீங்க கரெக்டா பதில் சொல்லணும், கேளுமா ஆயிஷாங்கிறாங்க. அவளுக்கெல்லாம் மனைவிமார்கிட்ட இப்படி எல்லாம் நம்ம உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் வேணுமே. ரொம்ப சிந்தனையிலும் தெளிவானவங்க, அறிவிலும் மிகப்பெரியவங்க, ஆற்றல் மிக்கவங்க. ஷரியத்தினுடைய இல்மு என்று சொன்னால் அதை மொத்தமாக வைத்து அதில் 4இல் 1 பாகத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்தவர்கள் அன்னை ஆயிஷா என்று எழுதியிருக்கிறார்கள். ஷரியத்தினுடைய மொத்த ஞானத்தையும் 4ஆக பங்கு வைத்தால் 4இல் 1 பாகம் இந்த உம்மத்திற்கு ஆயிஷா இடத்திலிருந்து கிடைத்திருக்கிறது. அல்லாஹு தாலா அன்னை ஆயிஷாவின் அந்தஸ்தை இன்னும் உயர்த்துவானாக. அவங்கள்ட்ட இருந்து இந்த சமூகம் ஞானத்தை பெற்றிருக்கிறது. நபியினுடைய மனைவியர்கள் அவ்வளவு தீர்க்க தரிசனமானவங்களாகவே அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், லவ் நஸல்த வாதியன் ஃபீஹி ஷஜரத்துன் கத் உக்கில மின்ஹா, நீங்க ஒரு தோட்டத்துக்கு வந்தீங்க. ஆயிஷா நபிட்ட கேட்கறாங்க, ஒரு தோட்டத்துக்கு வந்தீங்க, எப்படி பாருங்க, உதாரணத்தை பாருங்க. பெருமானார் ஆயிஷாவோடு வாழ்ற காலத்தில் வேறு சில மனைவியர்களும் இருக்கிறாங்க, மற்றைய மனைவியர்கள். இப்போ கேட்குறாங்க, ஒரு தோட்டத்துக்கு நீங்கள் வர்றீங்க, அந்த தோட்டத்தில் நிறைய மரம் இருக்குது, அதில் சில மரங்கள், இந்த மரம் அந்த மரம் எல்லாம் அங்கே ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்குது, அதில் இருக்கிற கனிகள் இலைகளை பறிக்கப்படுகிறது, தின்னப்படுகிறது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு மரம் இருக்குது, இதெல்லாம் மேய்ஞ்ச மரம், ஆடுகள் மேய்ஞ்ச மரம், இதிலிருந்து இலைகளை பறிக்கப்பட்டிருக்குது. இன்னொரு மரம் இருக்குது, அப்படி அது எந்த மரம் என்றால் லம் யூக்கல் மின்ஹா, அந்த மரத்துக்கிட்ட எந்த ஆடும் போகல, எந்த மாடும் போகல, எந்த இலையும் பறிக்கப்படல, யாராலும் சாப்பிடப்படாத ஒரு மரம் நிற்கிறது. இன்னொரு மற்றைய மரங்களில் எல்லாம் பிராணிகள் மேய்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. இப்போது ஐயா குந்த தருத்த, எந்த இடத்துல எந்த மரத்தில் கொண்டு போய் உங்கள் ஒட்டகத்தை நீங்கள் மேய விடுவீர்கள் கேட்குறாங்க. யாரு? ஆயிஷா நாய். அந்த மரம் இருக்குது, இங்கே மரம், அங்கே மரம், அங்கே மரம், அந்த மரங்களில் எல்லாம் ஆடு மாடு ஒட்டகம் மேய்கிறது, விழுகிற கனிகளையும் இலைகளையும் சாப்பிடுகிறது. இன்னொரு மரம், அந்த மரத்தின் பக்கம் யாரும் வரவில்லை, சாப்பிடவே படாத அத்தனையும் அப்படியே இருக்கிற மரம், அந்த மரம் அப்படி இருக்குது. இப்ப நீங்க உள்ள வந்தா உங்க ஒட்டகத்தை எங்க மேய விடுவீங்கன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுட்டாங்க. நபிக்கு தெரியும் ஆயிஷா எங்க வர்றாங்கன்ட்டு. ஆயிஷா இந்த கேள்வியை கொண்டு என்ன நோக்கத்தில் வர்றாங்கன்னு நபிக்கு விளங்காதா? உடனே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லத்தி லம் யுர்தா மின்ஹா,
எந்த மரத்தில் இதுவரைக்கும் யாரும் மேயலையோ, எந்த மரத்தில் யாரும் மேயலையோ, எந்த மரம் அப்படியே இருக்கிறதோ, தொடப்படாமல் இருக்கிறதோ, அந்த மரத்துக்கிட்ட தாமா ஆட்டை கொண்டு ஒட்டகத்தை கொண்டு விடுவேன்னாங்க. ஆயிஷா ரொம்ப சிரிச்சாங்க, மகிழ்ச்சி கண்டாங்க. பெருமானாருக்கு இந்த உதாரணம் விளங்கியிருக்குமேங்கிறாங்க. ஆயிஷா சொல்ல வந்த நோக்கம் என்ன தெரியுமா? மற்றைய மனைவிமார்கள் எல்லாம் இன்னொரு இடத்தில் வாழ்க்கைப்பட்டு வந்தவர்கள், நான் யாரிடத்திலும் வாழ்க்கைப்படாமல் வந்தவள் என்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மற்றைய மனைவிமார்கள் எல்லாம் உங்களுக்கு விதவைகளாக வாழ்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே அவர்களை வேறு சில கணவன்மார்கள் அவர்களோடு வாழ்ந்து அவர்களை மகிழ்வித்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு கன்னிதாரமாக வந்திருக்கிறேன், என்னை யாரும் தொடவில்லை என்பதை எப்படி சொல்றாங்க? எந்த ஒரு பிராணியும் மேயாத அந்த மரத்திலே நீங்கள் ஒட்டகத்தை கட்டுவீர்களா? மேய்ந்திருக்கிற அந்த மரங்களிலே போய் கட்டுவீர்களா? எதுவுமே மேயாததான் கட்டுவேன் நாங்க. உடனே ஆயிஷா நாய் சொன்னாங்க, கரெக்டான பதிலுன்னாங்க. கரெக்டான பதில் அப்படின்னா அதிகமா என் கூட தான் இருக்கணும்னு சொல்றாங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களின் கேள்வியும் புரிந்தது, ஆனாலும் இருந்து அவர்களுக்கு நேர்த்தியான பதில் சொல்றாங்க. விஷயம் விளங்கிட்டா? இல்ல இந்த சம்பவம் விளங்குதான். எல்லா மனைவிமார்களும் விதவைகள், ஏற்கனவே மற்ற கணவனோடு வாழ்ந்து விட்டு அவர்கள் எல்லா வகையான ஞாபகத்தை அனுபவித்து வந்திருக்கிறார்கள். நான் கன்னிதாரத்து பெண்மணி, எனக்கு என்னை யாரும் தொடவில்லை, இந்த மரம் தான் பறிக்கப்படாமல் மேயப்படாமல் இருக்கிற மரம், இங்கே தாங்கள் ஒட்டகத்தை விடுவீர்களா? ஏற்கனவே மேய்ந்து கொண்டிருக்கிற மரத்தில் விடுவீர்களா என்று கேட்டதை கொண்டு துரீது நஃப்ஸஹா, தன்னை நாடுறாங்க, நான் கன்னி பெண்ணு, அப்போ நீங்க எங்கிட்ட தான் அதிகமாக இருக்கணும் என்பதை சொன்ன போது அண்ணல் எம்பெருமான் சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆயிஷாவை மகிழ்விக்கிறார்கள். இங்கே நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். குடும்பத்தில் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை அவங்க பேசும்போது இடம் கொடுக்கிறாங்க, உட்கார்ந்து கேட்கிறாங்க. நமக்கு நம்ம வீட்டம்மா பேசுனா நம்ம கேட்கறதுக்கு நேரம் இல்லை. நம்ம வீட்டம்மா பேசுனா இப்படி விஷயத்தெல்லாம் பேசுறது இல்லை. திரும்ப திரும்ப நேற்று என்ன ஆச்சு, அந்த கடங்காலம் வந்து நிற்கும், அது நீ கட்டல, இன்னும் பாருங்க இந்த சேனலுக்கு பணம் கட்டாமல் கிடக்குது, இந்த விஷயத்தை பேசுனா நமக்கு வீட்டுக்கு வரதுக்கே கவலையா இருக்கு. ஒரே பணம் சம்பந்தப்பட்டதே பேசுனா வீட்டுக்கு வர்றதுக்கே கஷ்டமா இருக்கு. ஒருத்தர் அன்னைக்கு பள்ளிவாசல் இருக்கிற காலையிலேருந்து வீட்டுக்கு போகவே இல்லை. நான் கேட்டேன், என்ன அண்ணன் வீட்டுக்கு போகலையா? இன்னைக்கு எல்லா கடைக்காரனும் வீட்டுக்கு வருவான், வீட்டம்மா நம்மளை தேடிக்கிட்டு இருக்கும், இன்னைக்கு போகக்கூடாதுங்கிற. இப்போ இந்த நிலைமையில் இருக்குது. நம்ம அதிக நேரம் அவங்ககிட்ட பேர் கொடுக்க முடியல, நேரம் கொடுக்க முடியல. பேசுனா பூரா இப்படிப்பட்ட விஷயங்கள், அறிவார்ந்த விஷயங்களை. இன்னொரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கிற போது ஆயிஷாவுடைய விருப்பம் எல்லாம் என்னன்னா, பெருமானார் என்ன விரும்புவாங்களோ அதுக்கான ஒரு பெரிய முயற்சி எடுப்பாங்க. எப்பவுமே ஒரு முயற்சி, நல்ல ருசியான உணவுகள், நபி விரும்பிய உணவுகள், அதில் ஒரு ஈடுபாடு. அப்படி ஒரு ஈடுபாடு இருந்த போது பக்கத்தில் இன்னொரு மனைவி ஒரு கிஃப்டை கொடுத்து விட்டாங்க நபி அவங்களுக்கு. ஏன்னா நபி விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஆயிஷா வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, நம்ம அனுப்பி வைப்போமே அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. அங்கிருந்து அந்த பாத்திரத்தில் சுட சுட உணவு வந்து இறங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்குறாங்க, ஓடி வந்துட்டாங்க ஆயிஷா வெளியில். நம்ம செய்துட்டு இருக்கிறோம் சுவையாக கொடுக்கறதுக்கு, இங்கே யார் கொடுத்து விட்டது? வேறு யார் கொடுத்து விட்டாலும் வாங்கிடுவாங்க. ஏன்னா நபி அவங்க பொதுவாக விரும்புவாங்களா, யாராவது விருந்து சொல்லுவாங்க. விருந்து சொல்கிற போது ஆயிஷா நாயகி வீட்டில் இருக்கும்போது விருந்து சொன்னால் நல்லா இருக்குமே நினைப்பாங்க. மற்ற மனைவிமார்களை குறைச்சி பார்க்கறது இல்லை, மற்ற மனைவிமார்களுக்கு குறைஞ்ச இடத்தை கொடுத்ததும் இல்லை. ஆயிஷாவின் மீது ஒரு தனி அன்பு விஷயத்தில் நபி சொல்லிட்டாங்க, இதில் நான் என்னுடைய பொறுப்பில் இல்லை ரப்பே. அன்பு ஒருத்தங்க மேலே கூடுறதும் குறையிறதும் உன் கையில் இருக்குது, நீதி விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன். ஒரு நாள் ஆயிஷா வீட்லையா, இன்னொரு நாள் உம்மு ஹபீபா வீட்டில், இன்னொரு நாள் சௌதா வீட்டில், அதில் நான் நீதமாக நடப்பேன். ஆயிஷாவுக்கு ட்ரெஸ் கொடுக்குறேன்னா எல்லா மனைவிக்கும் கொடுத்துருவேன். ஆனால் ஒருத்தங்க மேலே அன்பு கொஞ்சம் கூட இருக்குது, அதை நான் என்ன செய்வேன் ரப்பே, அது உன் கையில் இருக்கிறது. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வீட்லேயும் அப்படி தானே, நம்ம பிள்ளைங்க மேலே சில பிள்ளை மேலே கொஞ்சம் அன்பு கூட தானே செய்யுது. 3 பிள்ளைங்க இருந்தால் ஒரு பிள்ளை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அந்த பிள்ளை மற்ற பிள்ளைகளுக்கு அது பிடிக்கிறது இல்லை தான். ஆனாலும் என்ன பண்ணுறது, நம்மை தாண்டி அது இருக்கும். ஆனால் வெளியில் காட்டக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அந்த அம்மா கொஞ்சம் பிரியப்பட்டு கொடுத்து விட்டுட்டாங்க. ஆயிஷாவுக்கு அதை ஏற்க முடியலை. வந்திருக்கிற ஆளை பார்க்குறாங்க, இது இன்னொரு மனைவி வீட்டில் வேலை பார்க்குற ஆள், அது தெரிஞ்சு போச்சு. அன்பளிப்பு பொதுவாக பெருமானார் ஆயிஷா நீ வீட்டில் இருக்கும் வரணும்னு நினைப்பாங்க. யாராவது விருந்து சொல்லுவாங்களாம், நாயகமே நாளை மதியம் உங்களுக்கு விருந்து கொடுக்குறோம். பெருமானார் கேட்பாங்க, ஒளி ஆயிஷான்னு கேட்பாங்களாம். எனக்கு மட்டும் இல்லையா, ஆயிஷாவுக்கும் சேர்த்து தானேன்னு கேட்பாங்க. யாருக்கும் சேர்த்து? ஆயிஷாவுக்கும் சேர்த்து தானே. வந்தவர் என்ன சொல்வார், தங்களுக்கு நாளைக்கு விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், ஆயிஷாவுக்கும் சேர்த்து தானேம்பாங்க. ஆம நாயகமேம்பாங்க. அப்போ சஹாபாக்கள் விளங்கிடுவாங்க, ஆயிஷாவை சேர்க்க நபி விரும்புகிறாங்க, ஆயிஷாவுக்கும் சேர்த்து. ஆயிஷா வீட்டில் இருக்கும்போது அதிக விருந்து வந்துக்கிட்டே இருக்கு.
சமைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் சுன்னத்துன்னு நம்மளும் அப்படி கேட்டோம்னா சிக்கலாகும். யாராவது சாப்பாடு சொன்னால் எங்கள் வீட்டம்மாவுக்கும் சேர்த்து நான் நாளைக்கு சொல்ல வர மாட்டாங்க. வீட்டை சொன்னால் இவர் குடும்பத்துக்கும் சேர்த்துல கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சில விஷயத்தை எடுக்க முடியுது, சில விஷயத்தை அது நபி அவங்களுக்கு சொந்தம். ஆனால் அல்லாமா ஃபுத்துஹாத்தே மக்கியாவில் இப்னு அரபி எழுதுகிறாங்க, யாராவது விருந்து சொன்னால் நம்ம வீட்டம்மாவுக்கும் தானான்னு கேட்டால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்கிறவங்களாக இருக்கணும். யார் சொல்கிறவங்க அவங்க புரிஞ்சுக்கிறவங்களாக இருக்கணும். அவங்க புரிஞ்சுக்கிடலைன்னா வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அசரத்தா மாற்றுங்கப்பான்டுவாங்க. எப்போ ஜோறு சொன்னாலும் வீட்டுக்கும் சேர்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அது விவகாரம் ஆகிடும். ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கிறாங்களா? அப்படி கேளுங்கிறான். வீட்டுக்கும் தானே, வீட்டம்மாவுக்கும் தானே. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட இப்படி ஒரு துஆ செய்வாங்களா? யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கினாயா ஓ கினா மௌலாயா, ரப்பே என்னை தேவையற்றவனாக ஆக்கிவை. நான் எப்பவும் தேவையாகிறவனா இருக்கக்கூடாது. என் மனைவிமார்களையும் தேவையற்றவர்களாக ஆக்கிவை. மனைவிமார்களை கேட்காம துஆ செய்கிறது இல்லை. என் மனைவிகளையும் தேவையற்றவர்களாக, என்னுடைய பொறுப்பில் யார் இருக்கிறார்களோ, என் பொறுப்பில் இருப்பவர்கள் யார்ட்டையும் தேவையாக கூடாது. அல்லாஹ் அந்த துஆவை நம்மிலும் கபூல் செய்வானாக. யார்ட்டையும் தேவையாக கூடாது. ஹயாத் வரைக்கும் கண்ணியம் எது வரைக்கும் தெரியுமா? நம்ம யார்ட்டையும் கேட்காத வரைக்கும் கண்ணியம். ஒருத்தட்ட தேவையாயிட்டோம், மொத்த கண்ணியத்தையும் கீழே இறக்கிடுவான். ஒருத்தர் நம்ம நண்பர் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறார். அடிக்கடி ஃபோன் பண்ணுவார். அவர் போய் இறங்கணுன்னு ஃபோன் அடிப்பார். அப்புறம் இடையில பேசுவார். கடைசியில் பேசுவார், அதற்கு நாளைக்கு இன்னும் ஒரு வாரத்தில் ஊருக்கு வர போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பார். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும். ஒவ்வொருக்கும் கேட்பார், இப்போ என்ன வேணும்னு. நான் பதில் சொல்கிற துவா செய்யுங்க, நீங்கள் சிறப்பாக ஊருக்கு வரணும், உங்களை நான் சந்திக்கணும், அதான் பெரிய ஞாபகம். இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொருக்கும் உங்களுக்கு என்ன வேணும். ஏன் தெரியுமா? இன்னும் வேணும்னு நான் இதுவரைக்கும் கேட்கல. நாளைக்கு எனக்கு ஒரு வாட்சை கொண்டாங்கல்ல, எனக்கு ஒரு பொருளை கொண்டாங்கல்ல, நான் சொல்லலை. அதனால் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். நான் அப்படி ஆசைப்படுறேன். ஹயாத் வரைக்கும் அவர் என்ன வேணும்னு கேட்கணும். அப்படி கேட்குற வார்த்தை நடக்கணும்னா நம்ம எது வேணும்னு சொல்லவே கூடாது. உலகத்தில் எப்போ தேவையாயிட்டீங்களோ அதோட கண்ணியம் குறைஞ்சிடும். பெருமானார் சொல்லுவாங்க, ரப்பே யார்ட்டையும் தேவையில்லாமல் வாழ செய்வாயா. அவன் கொடுக்கிறான். அப்படி கேட்ட அந்த துஆவில் என் மனைவியர்களையும் தேவையற்றவர்களாக ஆக்கிவே ரப்பே, என் பொறுப்பில் இருப்பவர்களையும் தேவையற்றவர்களாக ஆக்கிவை. அப்படி கேட்கிற பழக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உண்டு. எப்போதும் மனைவியர்களை கூட்டில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அந்த பழக்கத்தை உண்டாக்கணும். எதை கேட்டாலும் நம்ம மனைவிமார்களுக்கு சேர்த்து கேட்கணும். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிற ஒரு ஆன்மா நம்ம மனைவி தான். கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிற ஒரு ஆன்மா நம்ம மனைவி தான். அவங்களை அப்படி வச்சுக்கிறோம். கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிற மாதிரி வைக்கணும். நம்முடைய இழப்புகள் அவங்களை சங்கடப்படுத்துகிற அளவிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் எல்லா மனைவியர்களோடும், இங்கே நான் எல்லா மனைவியர்களையும் கொஞ்சம் டச் பண்ணுவேன். ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு இருக்கிறார்கள். ஹதீஜா நாயகி வெளியிலிருந்து உணவு தயார் பண்ணி கொண்டு வர்றாங்க பெருமானாருக்கு. அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஹதீஜா நாயகி அவங்களுடைய ஆரம்ப காலத்தில் அவங்க சமையல் அறைக்கே போகிறதில்லை. அவங்க பெரிய பணக்கார வீட்டு பெண்மணி, முதலாளி, பல பேர் அவங்க வீட்டில் வேலை பணி செய்கிறவர்கள். உலகத்தினுடைய பல பாகங்களுக்கு துணிகளை சப்ளை பண்ணுவாங்க, உயர்ந்த துணிகள். இவங்க வீட்டில் இருந்து தான் அவ்வளவு சரக்கு வெளியாகும். ஏற்றுமதிக்கு சொந்தக்கார பெண்மணி, ஒரு பெரிய பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்த பெண்மணி அன்னை கதீஜா. மக்காவினுடைய பல பேர் அவங்க வீட்டில் தான் பணி செய்து கொண்டு இருப்பார்கள். அவங்களுக்கு சமையல்லாம் அப்பப்போ ரெடி ஆகிடும். எப்போ நபி அவங்களை நிக்கா செய்தாங்களோ கதீஜா நபி அவங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வர்ற போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னை கதீஜா அவர்களை குறித்து நபி பெருமானாருக்கு முன்னால் வந்து சொன்னாங்க, இதோ ஹாதிஹி கதீஜா, நாயகமே இதோ உங்கள் மனைவி கதீஜா வருகிறார்கள். ஜிப்ரீல் போய் சொல்றாங்க, இதோ உங்கள் மனைவி கதீஜா வருகிறார்கள். எப்படி வர்றாங்க? உணவுகளை கொண்டு வருகிறார்கள். ஃபக்ரா அலைய ஸலாம் மின்னி வ மின் ரப்பி. இதோ கதீஜா வந்த உடனே நாயகமே நீங்க முதல்ல நான் அவங்களுக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். யார் சொல்றா? ஜிப்ரீல். ஏன்னா ஜிப்ரீல் அவங்க பார்க்க முடியாது. நபி பக்கத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஜிப்ரீல் இருப்பாங்க, கதீஜாவுடைய கண்ணில் தெரியாது. ஒரு கட்டத்தில் 2 கட்டத்தில் காட்டினாங்க ஜிப்ரீல் இருக்கிறாங்கன்னு. இப்போ சொல்றாங்க, என்னுடைய சலாமை சொல்லுங்கள். இது நான் கூடுதலாக சொன்னது. நான் எதற்கு வந்தேன்? அல்லாஹ் என்னை அனுப்பினான். கதீஜா நபி அவர்களுக்காக உணவு எடுத்துட்டு வர்றாங்க, குடிப்பதற்கான நல்ல பானங்களை தயார் பண்ணி கொண்டு வர்றாங்க. அல்லாஹ் சொல்லி அனுப்புனா, என் சலாமை கதீஜாவுக்கு சொல்லுங்கள், என் சலாமை கதீஜாவுக்கு சொல்லுங்கள். எத்தனை பெரிய மாதரசிகள், மாணவியினுடைய
குடும்ப வாழ்க்கையின் அற்புதமான பெண்கள், அல்லாஹ்வின் சலாமை பெறுகிற அளவிற்கான பெண்மணிகள். ரப்பே சலாம் சொன்னான். உலகத்தில் ரப்பு சலாம் சொல்லி அனுப்புறான். யார? ஜிப்ரீல. இன்னைக்கு அந்த நசீப் யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ் சொன்னான், ஜிப்ரீல அனுப்பி கதீஜாவுக்கு நான் சலாம் சொன்னதா சொல்லுங்க. அம்மா வந்திருக்கிற அந்த நிலை, அந்த ஏற்பாடு, கணவனுக்கு ஏற்பட்ட அந்த கணவனோடு அவர்கள் தங்களை ஆக்கிக் கொண்ட வீதம், தான் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா நபி அவர்களுக்கு அந்த அம்மா தன்னை ஹாதிமத்தாக, பணிப்பெண்ணாக மாற்றிய போது அடுத்து சொன்னாங்கன்னா, ஜன்னா, அம்மாவுக்கு நீங்க சுப செய்தி சொல்லிடுங்க, அல்லாஹு தாலா இப்போதே சொர்க்கத்தை அவங்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறார். நபியுடைய வாசனையில் இருக்கிற போது, வீட்டு பெண்ணாக இருக்கிற போது, அன்னலாரின் துணைவியாக அவர்கள் பணி செய்கிற போது ஜிப்ரீல் வந்து சுப செய்தி சொல்றாங்க. இன்னும் 12 கால கதீஜா வாழ வேண்டியிருக்குது. அவங்க இப்போ கல்யாணம் முடிச்ச புதுசு. இப்போ சுப செய்தி, அவர்களுக்கு சோனத்திலே அல்லாஹ் எல்லா ஏற்பாடு செய்திருக்கிறான். ஒரு மாளிகை கட்டி இருக்கிறான். அதில் ஒரு ஊஞ்சல் தயார் செய்திருக்கிறான். கதீஜா அந்த ஊஞ்சலில் ஆட வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக, நம்ம வீட்டு பெண்களுக்கு தௌபீக் செய்வானாக. இதில் மட்டும் ஆமீன் கம்மியாக வருது, சத்தமாக சொல்லுங்க. இப்போ நமக்கு செய்வானாக ஆமீன், நம்ம வீட்டு பெண்ணுக்கு அவளுக்கு எதுக்கு ஊஞ்சான்னு கேட்குறீங்களா? நமக்கு உள்ள மாதிரி அவங்க 2 பேருக்கும் சேர்ந்து ஒரே ஊஞ்சல். நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் 2 பேரும் ஒரே ஊஞ்சலில் இருக்கணும்னு. இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் தான் இருக்கணும். அல்லாஹ் தௌபீக் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, ஹாரூன் யஸீல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஜிப்ரீல் சுப செய்தி சொல்கிறார்கள். கதீஜாவுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னான், என் சலாமையும் சொல்லுங்கள். சொர்க்கத்திலே அல்லாஹ் மாளிகையும் கட்டினான், ஊஞ்சலும் வைத்திருக்கிறான் என்று சொன்ன அந்த செய்தி நமக்கெல்லாம் உண்மையில் ஆனந்தம் அளிக்கிறது. அப்படி எல்லா மனைவியர்களையும் எப்படி சந்தோஷப்படுத்த முடியும், எப்படி மகிழ்விக்க முடியும்? இப்போ ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கிற போது பாவம் அந்த அம்மா ஆசைப்பட்டு ஏதோ உணவு செய்து கொடுத்து விட்டுட்டாங்க. அது நபி மேலே உள்ள மஹப்பத்தில் கொடுத்தாங்க. ஆயிஷா வீட்டில் இருக்கும்போது நம்ம கொடுத்த ஆயிஷாவை கஷ்டப்படுத்தணும்லாம் இல்லை. மனைவிமார்களுக்குள்ள மனசுலலாம் ஒற்றுமை நிறைய இருந்துச்சு. ஆனால் போட்டி இருந்துச்சு. என்ன போட்டி? நபி அவங்களோட நான் தான் நெருக்கமாக இருக்கணும். அது எல்லாத்துக்குள்ள போட்டி தானே. 2 பெண்ணை கல்யாணம் முடிச்சா உள்ள விவகாரம் உங்களுக்கு தெரியாது. அது பெரிய விவகாரம், அது பெரிய விவகாரம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. எல்லா வீட்லையும் அவங்களுக்குள்ள போட்டி இருந்துச்சு. எப்படி? நபியுடைய அன்பை நம்ம கூடுதலாக பெறணும், நம்ம வீட்டில் நபி ரொம்ப நேரம் தங்கணும். அது இயல்பான சுபாவம், அது இயற்கை. இப்போ அந்த அம்மா கொஞ்சம் பிரியப்பட்டு கொடுத்து விட்டுட்டாங்க. ஐஷா நாயகி வெளியில் ஓடி வந்துட்டாங்க. கிஃப்ட் வரும், விருந்து வரும். ஆனால் இந்த விருந்தை கொண்டு வந்த ஆளு ரசூலுடைய இன்னொரு மனைவியினுடைய பணியாளர் வந்து கொடுக்கிற போது, ரசூலுல்லாஹ் வாங்குற போது ஓங்கி ஒரு அடி அடித்தான். எதில்? சாப்பாடு சட்டையில். அதெல்லாம் மண்பானங்கள் தானே. அடித்த உடனே தப்பு கீழே விழுந்துச்சு. அப்படியே உடஞ்சி இருக்கிற சாப்பாடு பூரா சிதறிட்டு. அது கொண்டு வந்த அந்த அம்மாவுக்கு ஒன்றும் ஓடலை. இப்படி ஆகி போச்சே கதை. பெருமானாருடைய முகத்தை பார்க்குறாங்க நபி, அவங்க ஒன்றும் கோவப்படலை. நமக்கு ஒரு முன்மாதிரி. கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படணும். இப்போ அம்மா கோவத்தில் இருக்குமோ நம்ம கோவப்படக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. அவங்க கோவத்தில் இருக்குமோ நம்ம அமைதி ஆயிடணும், சாஃப்ட் ஆயிடணும். 2 பேரும் கோவப்பட்டால் பிரச்சனை முக்கியம். எப்போ ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க கோவப்பட்டாங்க, இப்போ எதுக்கு நீ கோவப்பட்டாலும் கேட்கக்கூடாது. வரதான் செய்யும், பொம்பளைங்களுக்கு வரதான் செய்யும். இப்போ பெருமானார் கோவப்படலை, அமைதியாக இருந்துட்டாங்க. அந்த பனிப்பெண்ணுக்கு ஒன்றும் ஓடலை, சால்னாலாம் உடஞ்சி கிடக்குது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணவுகளை எல்லாம் அப்படியே கூட்டி எடுத்து இன்னொரு சட்டியை எடுக்க அந்த அம்மா அப்படி உட்கார வச்சு வேறொரு சட்டியை வீட்டில் இருந்து எடுத்து இதில் அந்த இதை மாற்றிட்டு உடஞ்ச பாத்திரத்தை தூக்கி வீட்டில் வச்சுட்டு புது பாத்திரம் வேற ஒரு வீட்டில் புழங்கின அதே மாடல் பாத்திரத்தை கொடுத்து அனுப்புனாங்க. சொன்னாங்க, அங்கே போய் இந்த விவகாரம் எதையும் பேசிகிட்டு இருக்காரு. அங்கே போய் விஷயம் தெரியுமா, ஐஷா உடைச்சா அங்கே பிரிந்து போச்சு, பிரச்சனை பண்ணக்கூடாது, அங்கே போய் கம்மா இருந்து சொல்லிட்டு சொன்னாங்க, காரத்து உம்முக்கும் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் உம்மாவுக்கு கொஞ்சம் ரோசம் வந்துட்டு வேற ஒன்றும் இல்லைன்னா. ஒரே ஒரு வார்த்தை தான். ஹதீஸில் இந்த செய்தியை கொண்டு அலசுறாங்க. சாலிஹீன்களுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்க்குறாங்க, நன்மக்கள் எடுத்து பார்க்குறாங்க, வலிமார்கள் எடுத்து பார்க்குறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலும் பின்பற்றப்பட்ட ஒரு சம்பவம் இது. உன் தாய் கொஞ்சம் ரோசப்பட்டார்கள் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? இன்னொரு மனைவி நம்ம வீட்டில் இருக்கும்போது எப்படி கொடுத்து அனுப்பலாம்? அது ஒரு ரோசம். ரோசத்தில் இது நடந்திருக்கே தவிர இது ஒரு கண்டிக்கப்படுகிற செயல் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கவில்லை. அவருடைய முக்தியின் அடையாளம் இல்லையா? அனுபவத்தின் அடையாளம் இல்லையா?
பெண்கள் மீது ஒரு வகையான எண்ணங்கள் தான் இத்தனை திருமணம் செய்தார்கள் என்று பேசுவதற்கு இடமே இல்லையே. இங்கே வாலிபத்தில் 20 வயதில் 25 வயதில் 30 வயதில் வாலிபத்தினுடைய உச்ச நிலைகளில் முதுமையான ஒரு பெண்ணுடனேயே வாழ்ந்து தங்களுக்கு 50 வயதை தாண்டும் அந்த முதுமைக்கு பின்னால் நபி பெருமானார் வேறு வேறு மனைவியர்களை பல்வேறு காரணங்களால் அல்லாஹுவின் உத்தரவால் பெருமானார் நிக்கா செய்கிறாங்க. நிக்கா செய்த எல்லாமே விதவை பெண்கள். இப்போ சௌதாவை 2வது நிக்கா செய்தாங்க. அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அன்னாரோடு பெரிய பேரின்பம். அந்த மனைவிமார்கிட்ட பூரா பெரிய பெரிய சிஃபாத்தை கொடுத்துட்டாங்க. நபியுடைய சுகபத்தும் சகவாசமும் அந்த பெண்களுக்குள்ளால் ஒரு பெரிய மாற்றத்தை தெளிவாக சொன்னா, உம்மஹாத்துல் மூமினின் நபியினுடைய தாய்மார்கள் அத்தனை பேர்களும் உலகத்தில் இன்றைக்கு வாழ்கிற, உலகம் கியாமத்து வரை சந்திக்கிற வரையிலும் வாழ்கிற பெண்களுக்கு உஸ்வத்தே ஹசனா, அழகிய முன்மாதிரி என்று எழுதி வைத்திருக்கிறார். எந்த மனைவி எடுத்தாலும் அழகிய முன்மாதிரி. ஒவ்வொரு மனைவியிடத்திலும் ஒரு பொக்கிஷம் இருந்தது. ஒவ்வொரு மனைவியர்களிடத்திலும் சில பண்புகள் இருந்தது. ஒன்று இருக்குது, தனக்கே இல்லாம கொடுக்கிறதுக்கு பேர் ஈசா, தேர்ந்தெடுப்பதுன்னு அர்த்தம். தனக்கு போக மற்றவங்களுக்கு கொடுக்கிறது கொடைத்தன்மை. அதுக்கு மேலே இருக்கிற ஒரு தன்மை, நமக்கு வேண்டாம் அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற தன்மைக்கு பேர் ஈசார் என்று குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் சொல்கிறது. ஈசார்னா மற்றவங்களை தேர்ந்தெடுக்கிறது, நம்மை பிற்படுத்துகிறது, நம்ம எடுக்கிறது இல்லை. அந்த சிவத்தை அல்லாஹ் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்துருக்கான். ஆபரிய ஸ்ரீதேவி அன்னை சௌதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு வாழ்ந்தபோது அவங்களுக்கு தெரியுது நமக்கு கொஞ்சம் முதுமை வருது. ஐஷா நாயகி சின்ன பிள்ளைங்க, வயசு பொண்ணு, பெருமானாரோடு வாழ்கிறாங்க. இப்போ அன்னை சௌதா நபிகிட்ட சொன்னாங்க, நாயகமே எனக்கு ஒரு ஆசை இருக்குது, உலகத்தில் உங்களுடைய மனைவியாக நான் ஹயாத் வரைக்கும் இருக்கணும், சொர்க்கத்திலையும் உங்கள் மனைவியாக நான் இருக்கணும், உங்களுடைய மனைவியாக இந்த துன்யாவில் நான் ஹயாத் வரைக்கும் இருக்கணும், அதோடு சுவர்க்கத்திலும் தங்கள் மனைவியாக இருக்கணும். எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு நாள் நீங்கள் கொடுக்குறீங்க, மனைவிமார்களுக்கு ஒவ்வொரு மனைவிக்கு ஒரு நாள், எனக்கு ஒரு நாள் கொடுக்குறீங்க, அந்த ஒரு நாளை நான் உங்களை கணவராகவே வச்சுக்கிறேன், உங்களை நான் சந்தித்துக் கொள்கிறேன், என்ன நீங்கள் சந்திச்சுக்கங்க, எனக்குள்ள அந்த ஒரு நாளை நான் என்னுடைய அன்பு உங்கள் துணைவியும் என்னுடைய பிள்ளையாக இருக்கிற ஹஸரத் ஆயிஷாவுக்கு நான் அன்பளிப்பாக கொடுத்து விடுகிறேன். என் நாளை, என்னோடு நீங்கள் இருக்கும் நேரத்தை, எனக்கு நீங்கள் கொடுக்கிற பங்கை ஆயிஷாவுக்கு நான் கொடுக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம்! நபி எங்கள் வீட்டுக்கு வரணும், என்னோடு வாழணும், என்னோடு தங்கணும், என்னோடு பழகணும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. என் மௌத்து வரையிலும் எனக்கு நீங்கள் கணவராக, சுவர்க்கத்திலும் உங்கள் மனைவி என்ற பெருமையோடு நான் நிற்க வேண்டும். ஆனால் எனக்கு கொடுக்கிற அந்த ஒரு நாளை ஆயிஷாவுக்கு நான் கொடுத்துட்றேன், நாங்கள் ஏற்றுக்கங்கன்னாங்க. அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா வரலாறு இன்றைக்கும் சௌதாவை நினைத்து பார்க்கிறது. எத்தனையோ பேர் எத்தனையோ வேண்டான்னு தேர்ந்தெடுப்பாங்க. என் சொத்தை உங்களுக்கு தந்துடுறேன், எனக்கு வேண்டாம். பிள்ளைக்கு சொத்தை கொடுத்துட்டு தம்பி வேண்டான்னு போயிடுவான், இல்லை தம்பிக்கு கொடுத்துட்டு அக்கா வேண்டான்னு போயிடுவாங்க. இது தன்னை விட தன் சகோதரனை தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கையெல்லாம் இருக்குது. நபிக்கு தன்னோடு இருக்கிற பங்கையே கொடுப்பதை விட என்ன இருக்கிறது? எத்தனை பெரிய தியாகம்! அந்த தன்மை சௌதாட்ட கிடைச்சிச்சு. அதற்கு பெருமானார் துஆ செய்கிறாங்க. இன்றைக்கு கடைசி வரைக்கும் மனைவியாகவே வாழ்ந்தாங்க. சொர்க்கத்திலும் மனைவிங்கிற அங்கீகாரம், நம்முடைய தாய்ங்கிற பேரையும் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அந்த பங்கு கதீஜாவுக்கு ரசூலுல்லாஹ் 2 நாள் கொடுத்தாங்க. சௌதாவுடைய ஒரு நாளையும் சேர்த்து ஆனந்தத்திலும் ஆனந்தம். அன்னை கதீஜா ரொம்பவே ஆயிஷாவுக்கு அந்த பங்கை கொடுத்தாங்க. அன்னை ஆயிஷா ரொம்பவே ஆனந்தப்பட்டாங்க. இப்படி ஒரு நசீபை சௌதா கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிற போது, அருமையானவர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு மனைவியர்களுக்கும் சில தன்மைகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஸைனப் பின்த் ஜஹஷ் இருக்கிறாங்க, நபியினுடைய மனைவி. ஒவ்வொரு நாளும் ஒரு மனைவியை பற்றி பேசணும். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் அடுத்த வருஷம் அப்படி வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு மனைவி. ஒவ்வொரு மனைவிகளும் இந்த சமூகத்திற்கு கிடைத்த முத்துக்கள், சுரங்கங்கள், 1000 அழகிய குணங்கள் அவர்களுக்குள்ளால் இருக்கிறது. நபி பெருமானார் இடத்திலிருந்து அவர்கள் வார்த்தெடுத்த முத்துக்களை சுமந்த பெண்மணிகள். ஒவ்வொருவர்களிடத்திலும் நிரம்ப செய்திகள் இருக்கிறது. ஆனாலும் கூட நம்முடைய நேரத்தினுடைய அருமையை கருதி இன்றைக்கு சில மனைவியர்களோடு, நபி அவர்களோடு அந்த மனைவியர்கள் பழகிய விதம், வாழ்ந்த விதம், நபி அவர்களோடு இருந்த விதம், சில விஷயங்களை இன்றைக்கு பரிமாறினால் உண்மையிலேயே நமக்கே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அல்லாஹ் இந்த சந்தோஷத்தை தொடர்ச்சியாக்கி தருவானாக. அதற்கு ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப பெரிய பக்தி உள்ள ஒரு பெண்மணி. எப்பவும் பேணுதல், எப்பவுமே பக்தி, எப்பவுமே உயர்ந்த தன்மை, யாரை பற்றியும் குறை சொல்றது இல்லை. இபாதத்தில் முதல் இடம்.
அவங்கள மாதிரி யாரும் வணங்க முடியாது. ராத்திரி பகலா வணங்குறதுல ரொம்ப ஈடுபாடு உள்ள ஒரு பெண்மணி, அதிகமாக தியானத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி. ஆயிஷா நாயகியை பற்றி கொஞ்சம் அவதூறு பேசப்பட்டு போச்சு. பெருமானாருக்கு அவ்வளவு பாசமா இருக்கிற அந்த பெண், அவங்கள பற்றி சில பேர் தப்பாக பேசிட்டாங்க, முனாஃபிகீங்கள், அவங்களுக்கு பிடிக்கல. அப்படி பேசின போது நம்ம ஆட்கள் 1-2 பேர் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. ஆயிஷா நாயகியை பற்றி ஒரு தப்பான அவதூறான ஒரு செய்தி, அது மதீனாவையே தீயெறிய வைத்து விட்டது. மதீனா எங்கும் அந்த செய்தி தீயா பரவுது. பொதுவாக நல்ல விஷயம்லாம் அவ்வளோ சீக்கிரமாலாம் பரவாது. நல்ல விஷயம் அப்படியா, அவர் பெரிய விசேஷமான இடத்துல இருக்காரம்மா, அப்படியா அல்லா தாலா பிறகு சேர்த்து போயிடுவார். அவர் ஏதோ தப்பா எப்போம்பா என்ன விஷயம்டே எப்போ ரொம்ப கேட்பார். கேட்டு மட்டும் இல்லை, இன்னொருத்தர் கேட்பார், என்னமோ சொல்கிறாங்களே அவரை பற்றி, அது உனக்கு தெரியாத உட்காருப்பா நமக்கா, பெரிய கதை இவர், அது ஒரு பெரிய கதை. ஒருத்தரை பற்றி தப்பான செய்தி என்பது அது தீயாக பரவிவிடும். ஒரு பெண்ணை பற்றி தப்பா பேசுறாங்களா, அந்த செய்தி அவ்வளோ சீக்கிரமா பரவிடும். நல்ல செய்தி அது அப்படியே அமுங்கி போயிடும், பரவ விடுறது இல்லை. ஆனால் இங்கே ஆயிஷாவை பற்றி, மதீனா தீப்பற்றி எரிந்தது, அவ்வளோ பெரிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாதம் 2 மாதம் நிம்மதியாக இருக்க முடியல, அவ்வளோ பெரிய சங்கடமான ஒரு நிகழ்வு. அந்த விஷயத்தை குறித்து ஸைனப்கிட்ட கேட்கப்பட்டுச்சு. ஆயிஷா சொல்கிறாங்க, இமாம் புகாரி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நான் இங்கே நிறைவுக்கு வந்துடுவேன், ஏன்னா நமக்கு அந்த டயத்தை தாண்ட முடியாது, இல்லைன்னா அந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு இப்போ முடிக்க முடியாது. ஆனாலும் கூட நமக்கு ஒரு சுவையை இதை எடுத்துக்கிட்டு முடிச்சுக்கிடுவோம். அன்னை ஆயிஷா சொல்கிறாங்க, எனக்கு போட்டி மனைவின்னு நான் சொல்லணும்னா ஸைனப் தான் போட்டி மனைவி. எனக்கு போட்டி மனைவி ஸைனப் தான். ஏன்னா ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, நபி இடத்துல ரொம்ப பெரிய அந்தஸ்தை பெற்றிருந்தாங்க, நபிக்கு குடும்பத்தில் உறவுகளும் கூட இருந்துச்சு, நபி அவங்க என்னோட வச்சிருக்கிற மாதிரி அவங்க கூடயும் ஒரு பெரிய அன்பு வச்சுருந்தாங்க. அதனால நான் ரொம்ப போட்டி போடுறது அவங்கள்ட்ட தான், எங்கிட்ட அவங்களும் போட்டியாக இருப்பாங்க. எந்த விஷயத்தில்? நபியை தனக்கு உரிமை கொண்டாடுகிற விஷயத்தில். அப்படி போட்டி மனைவி ஸைனப். ஆனால் என்னை பற்றி அவதூறு பேசப்பட்ட போது ஸைனப்கிட்ட கேட்குறாங்க, ஆயிஷா பற்றி எப்படி நினைக்கிறீங்கன்னு. இப்போ ஒரு வாய்ப்பு உள்ளது, இது ஒரு வாய்ப்பு. நிறைய பேருக்கு அப்படிலாம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு வைங்க, நமக்கு போட்டியாக இருக்கிறாங்கல்ல, இதோட ஆளை கலட்டி விட்டுற வேண்டியதுதான். நமக்கு போட்டியாக இருக்கிறாங்க, இது ஒரு சந்தர்ப்பம். இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, எப்பெல்லாம் இந்த ஆள் மாட்டுவான். ஒரு சந்தர்ப்பம், எல்லாத்தையும் பற்றி நமக்கு ஒருத்தர் பிடிக்கலையா, அவரை எப்போ மாட்ட வைக்கலாம், ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கிறது. யாராவது அவரை பற்றி லேசாக சொன்னால், என்ன சொன்ன இன்னொருக்க சொல்லும், என்ன கொஞ்சம் கிடைக்குமா விஷயம். இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து வாழ்கிற உலகம் இது. யாரை எப்போ நம்ம பழி தீர்க்க முடியும்? இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது, ஆயிஷா நாயகி குறித்தான அவதூறு பேசப்படுகிறது. இந்த ஹதீஸை இமாம் புகாரி அறிவிக்கிறார். அன்னை ஆயிஷாவே சொல்றாங்க, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே விசாரிக்கப்பட்டுச்சு. அப்போது ஸைனப் சொன்னாங்களாம், அஹ்மி சம்இ வ பஸரி, அஹ்மி சம்இ வ பஸரி. அம்மா சொன்ன வார்த்தை, வல்லாஹி மா அலிம்து இல்லா கைரா. நாயகமே, என் காதை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், என் கண்களையும் பாதுகாத்துக் கொள்கிறேன். ஆயிஷா நாயகி பற்றியா கேட்கிறார்கள்? என் காதையும் பாதுகாத்துக் கொள்கிறேன், என் கண்ணையும் பாதுகாத்துக் கொள்கிறேன். அம்மாவை பற்றி நான் ஒரு செய்தி சொல்கிறேன், மா அலிம்து இல்லா கைரா, அல்லாவின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அல்லாவின் மீது சத்தியமாக சொல்கிறேன், நன்மை தவிர்த்து, நல்லதை தவிர்த்து, உண்மையை தவிர்த்து, அல்லாவின் தொடர்பை தவிர்த்து எந்த ஒரு காரியத்திலும் அன்னை ஆயிஷா ஈடுபடவே மாட்டார்கள். அப்பழுக்கற்ற பெண்மணி இல்லையா? இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறாங்க ஸைனப், மா ரஅய்து இல்லா கைரா, அல்லாஹ் மீது சத்தியமா ஆயிஷாட்ட நான் பார்த்தது பூரா நல்லதை தான் பார்த்துருக்கேன். பரிசுத்தம், பேணுதல், பயபக்தி, பத்தினித்தனம், இதுக்கு மாத்தமா ஆயிஷாட்ட நான் பார்த்ததில்லை. 1000 வகையில் எனக்கு அம்மாவுக்கு போட்டி இருக்குது, ஆனா அம்மா களங்கத்திற்குரிய பெண் இல்லை, இது அல்லாஹ்வின் மீது சத்தியம். அந்த வார்த்தை மதீனாவையே குலுங்க வச்சிச்சு. ஏன்னா பரிசுத்தமான ஸைனபோ, பரிசுத்தமான ஆயிஷா குறித்து சொன்ன செய்தி அப்படி பரவுச்சு. இனிமே யார்ட்டையும் கேட்க வேண்டியது இல்லை, கூட இருக்கிற மனைவி. எப்படிப்பட்ட பேணுதலுக்குரிய பெண்களை நபியினுடைய அந்த பாசறையிலே நபியினுடைய இல்லறத்தரசிகளாக இருந்தவர்கள் எத்தனை அழகான வாழ்க்கையை அன்னலாரிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டார்கள். நம்ம நபியினுடைய மனைவிங்கிற பெருமையை தாண்டி, நபியின் மனைவிங்கிற பெருமையை தாண்டி பக்தியோடு வாழ்ந்தார்கள், பக்தியோடு வாழ்ந்தார். இன்னைக்கெல்லாம் பெருமை வந்துடும், அன்னைக்கு பெருமை வரல அவங்க
மனைவிமார்கள்ட்ட ரொம்ப அழகான ரம்யமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. நபியினுடைய மனைவிமார்களிடத்தில் ரொம்ப மகிழ்ச்சி. கடைசியான செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அடிக்கடி இந்த பெருமானாருக்கு விருப்பமான எந்த ஐட்டம் ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. அது அல்ல, எலும்பு கறியில ஒரு சுவை இருக்குது. அந்த எலும்ப கறியில இருந்து ரசூலுல்லாஹ் நின்று தொழுதா கால் கடுக்க நின்று தொழுவாங்க. கால் வலிக்கும்பாங்க, கால் கடுக்க, கால் வீங்குச்சான். இமாம் முஸ்லிம், இமாம் புர்தா ஷரீஃபில உஸ்ரி இமாம் சொல்வாங்க, வலம் து சுன்னத மன் أحيا الظلام إلى أن اشتقت قدماه طرا من ورمي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. இந்த மௌலாய சல்லின்னா ஏதோ மௌலுதுன்னு நினைக்காதீங்க. மௌலாயா சல்லி வசல்லிம் தாயிமன் அபதா, ரப்பே எங்கள் எஜமானனே நாயகத்தின் மீது நீ நிரந்தரமாக சலாம் சொல்வாயாக, நிரந்தரமாக சலவாத்து சொல்வாயாகன்னு அர்த்தம். சலவாத்து தான் அது. மௌலாயா சல்லி வசல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரல் கல்கி குல்லிஹிமி, எல்லா படைப்புகளிலும் சிறந்தவரான எங்கள் உயிரினு மேலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அல்லாஹ் நீ சலாம் சொல்வாயாக, நீ சலவாத்து சொல்வாயாக அப்படின்னு நம்ம சலவாத்து ஓதுறது அந்த பைத்துலாகத்தில் தந்திருக்கிறாங்க. விளங்குதா? இப்போ இமாம் பூசரி சொல்கிறார், நான் எங்கள் நபியின் சுன்னத்திற்கு அநீதி இழைத்தேன். எந்த சுன்னத்? அஹயத்தலாமயிலா நிஷ்தகத கதமா உதுர்ரம் மின் வரமி, ராத்திரி பூரா ஹயாத்தாக்குனாங்க, இரவெல்லாம் ஹயாத்தாக்குனாங்க. மனைவிமார்கள் கொடுக்க நேரத்தை கொடுத்துருவாங்க, மனைவியர்களை மகிழ்ச்சி படுத்திடுவாங்க. மனைவிமார்கள் கதை சொன்னா உட்கார்ந்து கேட்பாங்க, பேசுனா உட்கார்ந்து கேட்பாங்க. அதுக்கு பின்னால வாழ்க்கையை கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னால உள்ள இரவை ஹயாத்தாக்கி அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று வணங்குறாங்க. எப்படி நின்னாங்க? அவங்க கால்கள் வீங்கி, கால்கள் சொன்னது, எங்களுக்கு ரொம்ப வீக்கமாயிட்டோமே, ரொம்ப வலியா இருக்கிறோமே என்று நபியிடத்தில் கால் பேசியது. நாங்க ரொம்ப வீங்கிட்டோம் நாயகமே, நாங்க ரொம்ப வலியில வீங்கி இருக்கிறோம், இன்னும் நிக்கிறீங்களேன்னு காலு சொல்ற அளவிற்கு அண்ணலார் நின்றார்களே, அந்த சுன்னத்துக்கு நான் அநியாயம் பண்ணிட்டேனேங்கிறார் இமாம் பூசரி. பேணுதல்னால சொல்றாரு. அப்போ இரவிலே நின்று வணங்குவதில், அல்லாஹ்வின் தர்பாரில் நிற்பதில், அல்லாஹ்வை மகிழ்விப்பதில் அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. அதே சமயம் மனைவியர்களின் உரிமையை பேணுதலில், மனைவியர்களை மகிழ்விப்பதில், அவங்க பேசினா உட்கார்ந்து கேட்பதில், இரவை மனைவியர்களுக்கு கொடுப்பதில் அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. பெருமானார் எங்கேயும் கொஞ்சம் குறைய வைக்கல. அல்லாஹ் தஆலா ஒரு அழகான வாழ்க்கை, அன்னலாருடைய வீட்டுக்குள்ள போய் நம்ம பார்க்கிற ஒரு வாழ்க்கை, மனைவியோடு எப்படி எல்லா மனைவியர்களை, நிறைய மனைவிமார்களை பற்றி சொல்லணும். நாளைக்கு குடும்ப வாழ்க்கை, நாளைக்கு ரசூலுடைய அகல பைத்துகள், அவங்க மக்கமார்கள் அப்படி பேசுகிற போது வாய்ப்பு கிடைச்சா 1-2 மனைவிமார்கள் இடையில சொல்லிக்கிடுவோம். அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கை இது நமக்கு தான் ஒரு முன்மாதிரி. நம்ம வீடு எப்போவுமே கலங்கரை விளக்கமாக இருக்கணும். நம்ம மனைவிமார்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சவங்களை அவங்கள மாற்றணும். இப்படி சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு அவங்கள தேர்ந்தெடுக்கணும். நம்ம கூட நல்ல விஷயங்களை பேச படித்து கொடுக்கணும். மார்க்கம் சார்ந்தவைகளில் ஒரு ஈடுபாட்டை கொடுக்கணும். குடும்பத்தை எப்போதுமே மகிழ்ச்சியா வைக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம மனைவியர்களுக்கு கொடுக்கணும். நாம அதுல 2 இடத்துல இருக்கணும். நம்ம மனைவியர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு யாரும் குறுக்க வந்துடக்கூடாது. எங்க அம்மா அப்படி சொன்னா, எங்க வாப்பா அப்படி சொன்னா, எங்க அக்கா அப்படி சொல்லிச்சு. அக்கா அம்மா வாப்பாவெல்லாம் பக்கத்துல வச்சாதான் நம்ம 2 பேருடைய குடும்ப வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான குடும்ப வாழ்க்கையை உங்க வீட்லையும் எங்க வீட்லையும் இந்த உம்மத்தின் வீட்லையும் நசீபாக்கி தருவானாக. பெருமானாரின் வீட்டு வாழ்க்கை நமது வீட்டு வாழ்க்கையாக மலரச் செய்வானாக. அன்னலாரினுடைய அருமை மனைவியர்களின் அந்த நிகரும் சொல்ல முடியாத பொக்கிஷத்தை இந்த உம்மத்தின் தாய்மார்கள் எடுத்து வாழ்வதற்கு அருள் புரிவானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, கோர மரணத்தில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகள் வாழ்க்கையில் எங்கும் நிகழ்ந்து விடாமல் பாதுகாப்பானாக. உயிர் உள்ள வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல், நாம் யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. வல்ல ரஹ்மான் இடு மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஒரு நிமிடமும் அவனை மறக்காத வாழ்க்கையை நசீபாக்கி தருவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி
வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நாம் பெற்ற நமது பிள்ளைகள் அன்னலாரின் வீட்டு வாழ்க்கைக்கு நம்ம பிள்ளைங்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பானாக. நம்ம ஆண் மக்களுக்கு பொருத்தமான ஜோடிகளான பெண் மக்களை நசீபாக்குவானாக. நம்முடைய பெண் மக்களுக்கு பொருத்தமான ஜோடியான ஆண் மாப்பிள்ளைகளை நசீபாக்குவானாக. அந்த வாழ்க்கையில் எப்போதும் அழகும் மகிழ்ச்சியும் நீடிக்க செய்வானாக. அவனுடைய அருளான குழந்தை பாக்கியத்தையும் நசீபாக்கி தருவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நான் நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைய கேள்வி, அன்னை ஆயிஷா நபியிடத்தில் எத்தனை பெண்களை பற்றி இரவு செய்தியாக பேசினாங்க? அதில் எந்த பெண்ணை போல் எந்த ஆணை போல் நபி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார்கள்? நான் உங்களுக்கு அந்த மாப்பிள்ளை மாதிரி, நீங்கள் எனக்கு அந்த பெண் மாதிரி சொன்னாங்களே, யார் அந்த செய்தியை? அதுக்கு ஆயிஷா சொன்ன பதில் இது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டான சுபச்செய்தி ஜிப்ரீல் எப்போது வந்து சொன்னார்கள், எந்த நேரத்தில் வந்து சொன்னார்கள்? இந்த ரெண்டையும் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அதிகமான பேர் சீட்டை எழுதி கொண்டு வரணும். பரிசு யாரும் வாங்கிட்டு போகிறா, நம்ம எல்லாரும் விளங்கிட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சிக்கு சீட்டு கொண்டு வரும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நிறைய செலவாத்துகளை ஓதி சேருங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் இங்கே செலவாத்து ஒப்படைக்கப்படணும். ரொம்ப சீக்கிரமாக நாள் முடிஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம இன்னும் ஆனந்தமாக இதில் இருக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. நாளை மறுநாள் அந்த வியாழக்கிழமை இங்கே நீண்ட துவா இருக்கிறது, அதில் எல்லாரும் கலந்து கொள்ளணும். துவாங்கிறது நம்ம பல லட்சம் பல கோடி செலவாத்தை இங்கே அனுப்பிவிட்டு ஓதுக்கிறோம். நபி பெருமானாரை பற்றியே ஒரு உயிரோட்டமான மஜ்லிஸில் இருந்ததுக்கு பின்னால் ஓதுகிறோம். அந்த துவாவுக்கு அல்லாஹ் இடத்துல பெரிய அங்கீகாரம் இருக்கும். எனவே உங்கள் குடும்பத்தோடு எல்லாரும் துவாவில் கலந்து கொள்ளணும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த துவா மஜ்லிஸ் குறித்து அறிவிப்பு செய்ய வேண்டும் என்றும் இங்கே நான் ஞாபகப்படுத்துவேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆண்கள் பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட அந்த யுத்தத்தின் பெயர் சந்தக் யுத்தம். எதிரிகளில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேரும் கேட்டிருந்தோம்? 10,000 பேர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனைக்குரிய சஹாபியார் சல்மானுல் ஃபாரிசி. 4 கேள்வியாக இருந்துச்சு. கடைசியாக பெருமானா சல்மானுல் ஃபாரிசியை பார்த்து என்ன சொன்னார்கள்? சல்மான் என் குடும்ப ரம்ஜான் ஹாமிபுரம், ரம்ஜான் ஹாமிபுரம் தெரு பேர்லாம் இல்லை, ஆம்பளைங்க போகுது. யாரும் இருக்கலப்பா? வாங்க வாங்க உள்ள வாங்க. இந்த பரிசை மரியாதைக்குரிய நமது ஊரினுடைய நூற்றுக்கணக்கான நல்ல கல்வியாளர்களை, சமூகத்தின் சிந்தனையாளர்களை உருவாக்கிவிட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய அல்லமீன் சார் அவர்கள்
இன்றைக்கு நமது ஜாமியா தாருல் உஸ்மானியா அரபிக் கல்லூரியில் இன்றைக்கு நாம் 8ஆம் வகுப்பிலிருந்து +2 வரைக்கும் மாணவர்களை சேர்த்திருக்கிறோம். அங்கேயும் அவர்களுடைய சிறப்பான தலைமையில் 14 ஆசிரியர்களை கொண்டிருக்கிறோம். உலக கல்விக்காக அந்த 14 ஆசிரியர்களின் தலைமையாக இருக்கக்கூடிய எங்களுடைய அல்லமீன் சார் அவர்கள் இப்போது இந்த பரிசை தங்களது திருக்கரத்தால் வழங்குவார்கள். நமது ஜாமியா தாருல் உஸ்மானியா 8ஆம் வகுப்பு 7 முடிச்சுட்டா 8ஆம் வகுப்பில் அவங்களை சேர்க்கிறோம். காலை மதரசா பாடம், மாலையில் 8ஆம் வகுப்பினுடைய பாடத்தை நமது ஊரினுடைய தலை சிறந்த அதே மாதிரி மேல்நிலைப் பள்ளியினுடைய உயர்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர்கள், ரிட்டையர்ட் ஆசிரியர்கள் இருந்து இன்ஷா அல்லாஹ் இப்போ பெரிய அளவில் பாடம் நடத்தி மதரசா ஒரு பெரிய எழுச்சியை நோக்கி 2 உலக கல்வியும் இணைத்திருக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் அப்படி சேர்க்கிறதா தான் நீங்கள் மசாலா வந்து ஜாயின் பண்ணலாம். அவங்க இங்கே தான் இருப்பாங்க, இங்கே அட்மிஷன், இங்கே சாப்பாடு, இங்கே தங்குதல், ஹாஸ்டல். உலக கல்வி ஆலிமாகவும் வெளியாகுவார். இங்கே +2 முடித்து அதுக்கு பின்னால் அவர் படித்தால் 3 வருஷம் அப்பா கல்லூரியில் உங்களை நாங்கள் சேர்க்கிற ஒரு பணியை வைத்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு கவனத்திற்கு தருகிறோம். எங்களுடைய கல்லூரியினுடைய அந்த துறைகளின் தலைமை ஆசிரியர் அவர்கள். இரண்டாவது பெண்கள் பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட யுத்தம் கந்தக்கு போர். போரின் பெயர் கந்தக்கு. எத்தனை பேர்? 10,000 பேர்கள். ஆலோசனை கொடுத்த சல்மான் அல் பாரிசி பெருமானார் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொன்னார்கள். அப்சர், ஹாமிபுரம், தெற்கு தெரு, ஹாமிபுரம் தெற்கு தெரு, பெண்கள் பகுதி. இந்த பரிசை எங்களுடைய பாசம் நிறைந்த MS அலாவுதீன் ஆஜார் அவர்கள், மரியாதைக்குரிய அலாவுதீன் ஆஜார் அவர்கள் இந்த பரிசை இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய திருக்கரத்தால் வழங்குவார்கள். எங்களுடைய குடும்ப நண்பர்கள் ஆஜார் அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாருமே நாங்கள் ஒரே குடும்பமாக பழகிற ஒரு பாக்கியம் பெற்றிருக்கிறோம். ஸலவாத்து வய்யாஜில சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன்